ஏகாதிபத்தியத்திற்கு மாற்றாக எதிராக சீனா இன்றைக்கு எல்லா வகையிலும் முதலிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது ஒரு மகத்தான மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு என்கிற புதிய ஒரு தொழில்நுட்பம் வந்து இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இப்போது தோழர் சிந்தன் சொன்னார் அல்லவா, தோழர் எச்யூரி நம்மோடு பேசுகிறார். அல்லது நம்முடைய தலைவர்கள் எல்லோரையுமே அவர்களுடைய குரலில் அவர்கள் அந்த காலத்தில் ஆற்றிய உரையை நம்மால் கேட்க முடியும், அல்லது அவர்கள் எழுதிய கட்டுரைகளை அவர்களுடைய குரல் வழியாக நம்மால் கேட்க முடியும். ஆகவே அந்த அளவுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் என்பது, செயற்கை நுண்ணறிவு என்பது அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஒரு மாபெரும் புரட்சி என்பது உலகத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை மக்களுக்கு சாதகமாக, ஏனால் அறிவியல் தொழில்நுட்பங்கள் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அது யாருடைய கையில் இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். முதலாளிகளுடைய கையில் இருந்தால் அது முதலாளிக்கு லாபத்தை கொண்டு போய் சேர்க்கும், முதலாளிகளுக்கு பயன்படும், மக்களுக்கும் பயன்படும். ஆனால் அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய வருமானம் அனைத்து முதலாளிகளுக்கு போய் சேரும். இதுவே அரசின் கையில் இருந்தால் அது மக்களுக்கான சாதனமாக, மக்களுக்கான அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி மக்களுக்கானதாக இருக்கும். அந்த வகையில் இந்த செயற்கை நுண்ணறிவு உட்பட எல்லா விதமான அறிவியல் தொழில்நுட்பங்களும் மனித குலத்தை முன்னேற்றுவதற்கு பல வகையிலும் பயன்பட்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்ததற்கு பிறகும் உற்பத்தி பெருகி இருக்கிறது, வருமானம் பெருகி இருக்கிறது, எல்லாம் இருந்ததற்கு பிறகும் இன்றைக்கும் இந்தியாவில் வறுமையும் வேலையின்மையும் அல்லது இருக்க இடமில்லாமல் கொடுமையான வறுமையில் ஏராளமான மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே மார்க்சுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கக்கூடிய அனைவரும் கண்ணீர் சிந்தாமல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நிச்சயமாக படிக்க முடியாது. அப்படி ஒரு கொடுமையான வறுமையும் நோயும் நிறைந்த ஒரு குடும்பமாகத்தான் மார்க்சுடைய குடும்பம் என்பது இருந்தது என்பதை படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உணர முடியும். அவருடைய குழந்தைகள், அவருடைய காதல் மனைவி, துணைவியார் ஜென்னி உள்ளிட்ட அனைவரும் சொல்லனா துயரங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எப்போதுமே வறுமை அவர்களோடு கூடவே குடியிருந்தது என்பதுதான் வாழ்நாள் முழுவதும் நாம் படிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அநேகமாக ஜென்னி அவர் திருமணம் செய்து கொண்டு அவர்கள் இருவரும் தனித்த வாழ்க்கையை மேற்கொண்ட காலத்திலிருந்து மரணம் வரை அவர்கள் அதிலிருந்து, அந்த வறுமையிலிருந்து, ஏழ்மையான நிலையிலிருந்து விடுபட்டதாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் எங்கேயுமே நம்மால் பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட கொடுமையான வறுமை, கொடுமையான நோய், பல விதமான நோய்களுக்கு உள்ளாகி இருந்த போதும் இந்த மனித குலத்தை நேசித்த காரணத்தினால் மூலதனம் என்கிற அந்த நூலை முழுமையாக முடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக வருத்திக் கொண்டவர் மார்க்ஸ். அவருக்கு உற்ற துணையாக விளங்கியவர் ஜென்னி, உற்ற துணைவனாக இருந்தவர் எங்கெல்ஸ் அவர்கள். ஆகவே ஒவ்வொருவரும் நமக்கு கஷ்டங்கள் வருகிற போதெல்லாம், குடும்பத்தில் சிக்கல்கள் வருகிற போதெல்லாம் நீங்கள் மார்க்சுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து படித்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற கஷ்டங்களோ துன்பங்களோ துயரங்களோ அதுல கால் தூசி அளவுக்கு கூட பொறாது என்பதற்கு அந்த மார்க்ஸ் குடும்பத்தினுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மேலும் மேலும் இந்த தத்துவத்தின் மீதும், இந்த கட்சியின் மீதும், கட்சி பணியின் மீதும், மக்களுக்கான பணியில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதிலேயும் நமக்கு மேலும் மேலும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் தருகிற ஒன்றாக அது நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.